Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு 8 கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பக்கம் சந்தீப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அவர் நாம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படி உதவ போறாருன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கிட்ட கொஞ்சம் பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 8 கிலோ பிரியாணிக்கு 1.5 லிட்டர் எண்ணெய். வச்சிருவா கிலோ ஊற்றிட போகுது, பார்த்து உஷாராவி. பட்டை லவங்க ஏலக்காய் ஐம்பது பேருக்கு பண்ணிட்டாமாங்க பொண்ணு. நல்லா ஒரு 2 கிலோ வெங்காயம் சரியா இவ்வளோ போட்டா போதும். பிரியாணி கற்றுக்க வந்துக்கிறியா சந்தீப்? நீ செஞ்சிருவியா வீட்டில் போயிட்டு? அது வச்சுக்கிட்டு தான் வெங்காயம் போட்டோமா? வெங்காயம் நல்லா வதங்கணும்ப்பா. நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகும் போது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் நம்ம ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். காரத்துக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் போடுறதுனால. ஒரு 7-8 போட்டலாம். அது கலர் சேஞ்ச் ஆகணும்ப்பா. அது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடுறோம். நல்லாட்டு ஒரு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு. அப்படியே கீழே வச்சிரு. அது இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இந்த 8 கிலோ நம்ம போடுறோம். 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். 1/2 kg. அந்த ஒரு ஜாக்கில் தண்ணி எடுத்துக்கப்பா. கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ஸ்மெல்லாம் போனோன்னே நம்ம என்ன பண்ணோம், இல்லாட்டி நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஒரு ஆஃப் லிட்டர் நான் இது போடுறப்பா. நீ போடாம சும்மா ஒரு கிளாஸ் ஒரு கப்போ நீ எவ்வளோ கிளாஸ் அரிசி போடுறச்சு எவ்வளோ கேஜி அரிசி போறியோ அது கூட வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் உனக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 kg எப்படி பண்ணுறதுன்னு வந்து வீட்டில் ஒன்று காமிச்சு கொடுக்குறேன். அதை செஞ்சு இது பண்ணிக்கோ. இப்போ வந்துட்டு சும்மா வந்துட்டு பேசிக்ஸ் செஞ்சுக்கோ. என்னென்ன போடுறாங்க எப்போ என்னென்ன போடுறாங்க அப்படின்றது பேசிக்ஸ் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ 1 கிலோ பிரியாணி எப்படி பண்ணுறது, உங்கள் வீட்டுக்காக நீ எப்படி ஒரு பிரியாணி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரே நான் போட்டு கற்றுக் கொடுக்குறேன். அப்போ நீ வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நிதானமாக பொறுமையாக செஞ்சோன்னா சூப்பரான ரிசல்ட் தெரியும் நம்மளுக்கு. 10 நிமிஷம் நான் பிரியாணி செஞ்சு போறேன் அப்படின்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா முடியவே முடியாது. நான் மொத்தம் பிரியாணி பண்ணி முடிச்சிட்டா அப்புறமா நீ என்னன்னா 10 நிமிஷம் இல்லை ஒரு 2 நாளைக்கு கூட என்ன போயிருந்தா. ஆமா, பிரியாணி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 2-3 டைம் இந்த சைடு போகும்போது வரும்போது அந்த ஸ்மெல்லு. ஓகே, நீங்க 2-3 டைம் கொடுத்து பிரியாணியோட சாம்பிள். ஓகே. சோ இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் இவங்கள்ட்டே கொடுங்க அப்படின்னு இருந்துக்கா நானே ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீ பக்கத்துல கடை போட்டலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இல்ல நான் அதெல்லாம் இல்ல தெரியுண்டா எனக்கு. நல்லா ஒட்டிஞ்சு நல்லா மசிஞ்சு வரணும். அது ஃபுல்லா தக்காளி பருப்பு எப்படிக்குதா சரி நம்ம கட் பண்ண மாதிரி இருக்குதா, இப்படி இருக்குதா, ரவுண்டா இப்படி இருக்க கூடாது, இப்படி ஆகணும். நல்லா வெந்து வரணும். நான் வெந்து வந்து காமிக்கிறேன் பாரு. அந்த மாதிரி வந்து என்னன்னா உனக்கு வந்து தக்காளி உனக்கு தெரியவே கிடையாது. பிரியாணி கண்ணுக்கு சும்மா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். உனக்கு இப்படியே நீ போட்டீங்கன்னாக்கா நீ சாப்பிடும் போது பீஸுக்கு பார்த்தா உனக்கு தக்காளி தான் கிடைக்கும். அதே நம்மளுக்கு பீஸ் இதுன்னு சொல்லி தக்காளி கொஞ்சம் பாரு சதீப். இந்த தக்காளி வேற நேரத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் வந்துட்டு நம்ம உள்ள வச்சால தண்ணி என்ன ஆகிது பாரு. துணி எடுத்துக்கோ, சூடா இருக்கும். எப்படி திறக்கும் நாங்க பாரு, மூடி திறக்கும் போது இது தூக்க கூடாது எப்பவுமே. புடி பாரு, இங்க பாரு கத்தவை இப்படி தூக்கிட்டீங்கன்னா
இதில் இருக்க ஆவியெல்லாம் அவன் கையில் அடிச்சு கை சொட்டுக்குவேன். இப்படி எடுத்து மெல்ல மாதிரி எடுத்து கொஞ்சம் இழுக்கணும். ஓகே, இப்போ என்ன ஆச்சு? தண்ணி வந்து கொதிக்கல, சூடாயிருக்கு இப்போ தான் லைட்டா. எப்போ மறுபடியும் மூடி போடு. மூடி எப்படி திறக்குவேன்? இப்படி லைட்டா வரும். ஒரு பார்க்கலாம். திரி எடுத்து போட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னா எனக்கு சொல்லு. 1 ஓகே, மூடிடு. எல்லாம் ஃபுல் மேஷ் ஆயிடுச்சு. ஃபுல் மேஷ் ஆயிடுச்சுல. இப்போ வந்து பிரியாணிக்கான மசாலா போடலாமா? மிளகாத்தூள் எத்தணும். இதானா? ஏய், அது தனியா தூள்றா, மிளகாத்தூள் எத்தணும்டா. சரி, ஓகே, விடு. சரி, சொல்லு. காரம் வந்துட்டு நீ எப்போ போட்டாலும் என்ன பண்ணும்? கொஞ்சமா கம்மியா போட்டு அப்புறமா மசாலா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நக்கி பார்த்து நீ டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் போடணுமா நான் டிசைட் பண்ண. ஒரே சரி நீ போட்டீங்கன்னா காரம் கம்மி பண்ணது ரொம்ப கஷ்டம். ஓகே, புரிஞ்சுச்சா? சரிப்பா. இப்போ நம்ம என்ன போட்டோம்? மிளகாத்தூள் போட்டோம். இப்போ உப்பு போடலாமா? உப்பு ஏத்தனா? கல் உப்பு ஏத்தனா? இதானா? கல் உப்புடா, அது மாவுடா. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏத்தனாடா திக்குறானா இவன். நம்ம என்ன பண்ணோம்? பார்த்து போட்டு நேரம் விட்டு செக் பண்ணிட்டு நல்லா கொச்சிச்சு பாரு. ஆமாங்களா? இப்போ நீ எப்படி ஓப்பன் பண்ணோம்? கரெக்டாக ஓப்பன் பண்ண. ஆவி அடிச்சிடும் கைக்கு இல்லைன்னா. உஷாரா பண்ணு. அடித்தான். வெரி குட். இப்போ ஜக்கெட் தண்ணி கூட ஊத்தினா இல்லை, ஊத்தினா சூடாக தண்ணி ஏற்கனவே சூடாகுது. அதனால தான் போயிட்டு இப்போ கறி ஏற்றினா பாணி, பிரியாணி கறி ஏற்றினா ஊட்டிட்டா போச்சு. பசி எவ்வளோ நேரம் நான் பதிலாகும்? 15 minutes அப்படி வேக வைக்கணும். வேக பார்த்தீங்கன்னா அது எந்த பதம் வரணும்? 75% வந்துருக்கணும் அரிசி. ஃபுல் பாயிலாக இருக்கிறதா பாகம் போட்டு நம்ம போட்டோம்னாக்கா பிரியாணி முடியும். 20 minutes பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு மேலே அது ஒரு எனர்ஜி. ஆமாம், சாப்பிட்ட எனர்ஜி மறாதனால இன்னொரு எனர்ஜி. முக்கியமான இம்பார்ட்டன்ட் டைம். அரிசி பத்தியா முக்கா பாகம் வெந்துச்சுப்போ. நல்லா இந்த மாதிரி முக்கா பாகம் வேகும் போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோ. ஓகே, இந்த மாதிரி என்ன ட்ரை பண்ண போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டு வீட்டில் உட்காந்து எங்க வீட்டில் வந்து என்ன திட்டு வாங்க வைக்காத. இல்லைண்ணா சரிண்ணா. அது புடி, அது புடி. ஒரு நல்ல பிரியாணி கிடைக்குமாண்ணா? ஆமாப்பா. 5 நிமிஷம் எலிக் பண்றதுக்கே இப்படி வேக ஆகுது. நான் எப்படி நான் டெய்லியே பண்றேன். நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிடணும். இவ்வளோதான் கஷ்டப்பட்டா ஆகும். ஆமாண்ணா. என்ன பண்ண சொல்லு? என்ன துணி நினச்சினுவா, நம்ம துணி ஈர பண்ணிடலாம். இவா இது வந்துட்டு பாரு, இது கத்துக்கணும். இது பார்த்து போயிடு. வந்து இந்த ரைஸ் நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் பண்ணோம். நல்லா ஃபுல் அடியில இருந்து எடுத்துட்டா பீஸ் எல்லாம் மேலே வந்துடும். பீஸ் மேலே அடியில தான் வரும். அந்த மசாலா ஒண்டி வேற மசாலா ஒண்டி வர மாதிரி மேலே எத்தூண்டி. சரிங்கண்ணா. ரைஸோட கலர் இல்லாத அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லோடு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொல்லு. நான் நினச்சா எவ்வளோ ஃபங்க்ஷனில் பிரியாணி தானே யாராவது செய்வாங்க, சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது நீ பார்த்தா. எல்லா வேலையில கஷ்டம் இருக்குது சந்தீப். எந்த ஒரு வேலையும் ஈஸி கிடையாது. ஆமாண்ணா. என்ன சொன்னீங்க? துணி ஈர பண்ணிட்டியா? ஆண்ணா, இதே நான் துணி ஈர பண்ணி சொன்னீங்க. ரைட்டா வந்துட்டு துணி வந்து தம் போடு. ஃபுல்லாக வந்துட்டு பாயில் ஆகிருக்கும் ரைஸ். ஓகே, பார்த்தியா அங்கே தட்டா? ஆண்ணா. தண்ணி ரைஸு மசாலா தண்ணி ரைஸு மசாலா தண்ணி ரைஸு மசாலா சும்மா லைட்டாக ஒரு லெமன் எல்லோ கலர் போட்டலாம். ஒரு நல்ல ஒரு கலர் கொசரம். கிட்ட நீட்டாக அப்படி போட்டுங்க பாரு. அண்ணா இப்படி மூடி போட்டோமா? இங்கே தான் மூடியை போட்டு மூடி போட்டு எடுத்து போட்டு 20 minutes விட்டோன்னா நமக்கு சூப்பரான 20 minutes மேக்ஸிமம் 20 minutes. இந்த வச்ச தண்ணி இருக்குல்ல, இதுக்கு அது மேலே வெயிட்க்கு
முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவர முத்துக்கூறு வித்துக்கூறு வர அந்த மூடியில இருக்க சின்ன கேப் கூட வந்துட்டு கவர் ஆயிடும். அப்போ அந்த ஆவி வந்துட்டு வெளியே வராது, உள்ளவே இருக்கும். உள்ளவே ஆகி உள்ள குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள ஃபுல் ரைஸ் வந்துட்டு ஃபுல்லா பாயில் ஆகி குக் ஆயிடும். சந்தீப் இங்க பாத்தியா சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் கலர் வெளியே வந்துருக்கு. கலர் வெளியே வரலப்பா, புகை வெளியே வருது. சாரிண்ணா கலர் இது இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? அது எடுத்துப்பா. ஓகே நம்ம ஓபன் பண்றோம். எப்படி ஓபன் பண்ணோம்? ஸ்லைட் பண்ணணும். எப்படி ஸ்லைடானா? ஓகே ஆனா அது இருக்கணும். ஓகே ஓகே ஓபன் பண்ணலாமா? இப்போ யா சூப்பரான பிரியாணி. பிரியாணி பாத்தியா ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குண்ணா. பிரியாணி ஸ்மெல் இவ்வளவு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல ஸ்மெல்லு? ஆனா இந்த சைடு வரும்போது இந்த ஸ்மெல்லு கொசம் வந்து கத்துக்கலான்னு உங்களுக்கு. வெரி குட். இப்போ வந்து ஆயிடுச்சு. இன்னொரு நம்ம கரெக்டா இன்னொரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் இதை விட்டு நம்ம இறக்கிடலாம். பிரியாணி ரெடி. சந்தீப் புரிஞ்சுக்கினியா பிரியாணி எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுனியா? கஷ்டம் பார்த்தியா எவ்வளோ இருந்துச்சுன்னு? ரொம்ப கஷ்டம். 2 கிலோக்கு பார்த்தியா நம்ம கஷ்டப்பட்டேன்னு. அதுதான் நம்ம இந்த வேலை. அது 5 நிமிஷம் ஆனோடனே இறக்கிட்டு நான் வந்துட்டு உனக்கு கூப்பிட்டு நான் டேஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு சொல்லு. சரிண்ணா. ஓகே சந்தீப் கேரன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா.